தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே தனியார் மினரல் வாட்டர் நிறுவனம் அதிக அளவில் தண்ணீர் உறிஞ்சுவதாக சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நபர் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈச்சம்பாடியைச் சேர்ந்த சாமிக்கண்ணி என்பவரின் மினரல் வாட்டர் நிறுவனம் அதிக அளவில் நிலத்தடி நீரை உறிஞ்சுவதாக ராஜசேகர் என்பவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். இந்நிலையில் ஏரியூர் 3 ரோடு சந்திப்பில் ராஜசேகரை மர்ம நபர்கள் தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவலர்கள் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வெள்ளரிவெள்ளி ஸ்ரீ பசுபதீஸ்வரன் கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. புனித நீர் ஊற்றப்பட்டு மகா குடமுழுக்கு நடந்தபொழுது ஹெலிகாப்டர் மூலம் வானில் இருந்து மலர்கள் தூவப்பட்டன. தீயணைப்புத் துறையினர் தீர்த்தம் தெளிக்க பக்தர்கள் பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். ஆந்திர மாநிலம் குண்டூர் அருகே மதுபோதையில் அடிக்கடி மனைவியை துன்புறுத்திய கணவனை திருத்துவதாக கூறி தாக்கிய போது பரிதாபமாக உயிரிழந்தார். வெங்கடேஸ்வர ராவ் என்பவர் வேலைக்கு செல்லாமல் தினமும் குடித்துவிட்டு மனைவி திருப்பதம்மாவை தாக்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தட்டி கேட்பதற்காக வந்த உறவினர்கள் கடுமையாக தாக்கியதில் வெங்கடேஸ்வர ராவ் உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடலை ஏரியில் வீசி மறைக்க முயன்ற நிலையில் தகவல் அறிந்து காவல்துறையினர் திருப்பதம்மா உட்பட 4 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே கர்ப்பிணிகளுக்கு ஸ்கேன் செய்து சட்டவிரோதமாக கருவின் பாலினத்தை கூறி வந்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நடுவலூர் புத்துமாரியம்மன் கோயில் தெருவில் ஜெயசூர்யா என்பவரது வீட்டில் காவலர்களும் மருத்துவர்களும் சோதனை நடத்தினர். அப்போது கர்ப்பிணிகளுக்கு கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை கண்டறியும் ஸ்கேன் கருவி அங்கிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அம்சவேணி என்ற செவிலியர், இடைத்தரகராக செயல்பட்ட குணவதி மற்றும் வீட்டின் உரிமையாளர் ஜெயசூர்யா ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தென்காசி மாவட்டம் சிந்தாமணியில் தனியார் பள்ளி வளாகத்தில் கார் மோதி யுகேஜி மாணவி உயிரிழந்ததை கண்டித்து 20 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. செவ்வாய்க்கிழமையன்று பள்ளி வளாகத்திற்குள் நின்று கொண்டிருந்த சிவயாழினி என்ற மாணவி கார் மோதி உயிரிழந்தார். இதனை கண்டித்து அவரது உறவினர்கள் கொல்லம் திருமங்கலம் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் ராம்காந்த், செந்தில்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாதை பிரச்சினை தொடர்பாக உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயமடைந்தார். தும்பேரி ஊராட்சிக்கு உட்பட்ட மிட்னாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மகாதேவன் மற்றும் அவரது உறவினர்கள் சந்தோஷ், ரஞ்சித்குமார் ஆகியோருக்கு இடையே பல ஆண்டுகளாக பாதை தொடர்பாக பிரச்சினை நிலவுகிறது. இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு மீண்டும் மோதல் ஏற்பட்டபோது மகாதேவன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே சாமி ஊர்வலத்தை காவலர்கள் தடுத்து நிறுத்தியதாக கூறி பக்தர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அம்சி நடுதன விளை பத்ரேஸ்வரி அம்மன் கோயில் பங்குனி திருவிழாவையொட்டி சாமி விக்கிரகங்களை கையில் சுமந்து பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். அப்போது அம்சி சந்திப்பில் காவலர்கள் ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தி மேளதாளம் வாசிக்காமல் செல்ல சொன்னதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் நாகர்கோவில் எம்எல்ஏ காந்தி தலைமையில் சாமி விக்கிரகங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் சாலையோர உணவகத்தில் 2 சிலிண்டர்கள் வெடித்து சிதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டல் பகுதியில் சந்தியா என்பவர் சாலையோர சிற்றுண்டியகம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் அடுப்பை சந்தியா பற்ற வைக்க முயன்றபோது திடீரென சிலிண்டர் தீப்பற்றியது. இதையடுத்து உணவகத்தை விட்டு அவர் வெளியேறிய சில நிமிடங்களிலேயே 2 சிலிண்டர்களும் அடுத்தடுத்து பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறின. இந்த விபத்தில் கடை முழுவதும் தீப்பற்றி எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. பாளையங்கோட்டையில் ஊராட்சி செயலாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடத்தப்பட்டது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ஊராட்சி செயலாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடந்தது. உடையார்குளத்தைச் சேர்ந்த முத்துக்குடி என்பவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரெட்டியார்பட்டி ஊராட்சி செயலாளராக இருந்தபோது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் இருந்தது. இது தொடர்பாக முத்துக்குட்டி மீதும் அவரது மனைவி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாளையங்கோட்டை டார்லிங் நகரில் உள்ள முத்துக்குட்டியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். தேனி மாவட்டம் போடி அருகே மானை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்டதாக 2 கைது செய்யப்பட்டனர். கோம்பை வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட வனத்துறையினர் அங்கிருந்த 2 பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடம் மான் இறைச்சி இருந்தது தெரியவந்தது. சபால் பாண்டி, மாசுக்காளை ஆகிய 2 கைது செய்த வனத்துறையினர் தலைமறைவாக உள்ள சீனிமுத்து என்பவரை தேடி வருகின்றனர்.
திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் விழிப்புணர்வுக்காக வைக்கப்பட்டிருந்த காய்கறிகள் மற்றும் பழங்குகளை குரங்குகள் தின்று தீர்த்ததோடு அங்கு வருவோரையும் அச்சுறுத்தி வருகின்றன. குரங்கு கூட்டத்தை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை சிப்காட் அருகே 30 ஆண்டுகளாக குவிந்துள்ள 2.5 லட்சம் மெட்ரிக் டன் குரோமிய கழிவுகளை அப்புறப்படுத்த இடைக்கால நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மழைநீரில் நச்சு கலப்பதை தடுக்க 11 கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்புச் சுவர் அமைக்கும் பணிகளும் கழிவுகளை பிளாஸ்டிக் தாள்கள் கொண்டு மூடும் பணிகளும் தற்பொழுது தொடங்கியுள்ளன. இதனால் 10 கிலோமீட்டர் சுற்றளவில் நிலத்தடி நீர் மாசடைவது குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலை முன்னிட்டு ஈரோடு மேற்கு தொகுதிக்குட்பட்ட சித்தோடு சரக்கு வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 4,52,000 ரூபாய் மதிப்பிலான 905 ரெடிமேட் சட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை அருகே வானாதிராஜபுரம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 100 கிஃப்ட் பாக்ஸுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உலகப்போர் முடியும் வரை அகிம்சை போராட்டம் நடத்த அனுமதி கோரி மனு தாக்கல் செய்தவருக்கு நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்ததற்காக மனுதாரருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. மனுதாரரான பெரியகுளத்தைச் சேர்ந்த பிரபு என்பவர் அம்பேத்கர் மற்றும் முத்துராமலிங்க தேவர் ஆகியோரை நீதிமன்றத்திலேயே விமர்சித்த போக்கை நீதிபதி விக்டோரியா கௌரி கண்டித்தார். அபராத தொகையை அரசு பள்ளிக்கு வழங்க உத்தரவிட்ட நீதிபதி தவறினால் 1 நாள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் எச்சரித்தார். சென்னை பெங்களூரு இடையிலான 258 கிலோமீட்டர் அதிவிரைவு சாலை பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் அருகே போக்குவரத்து நெரிசலை குறைக்க பிரம்மாண்ட ட்ரம்பட் இணைப்பு சாலை அமைக்கப்பட உள்ளது. பெண்ணலூர் மற்றும் இருங்காட்டுக்கோட்டை இடையே அமையவுள்ள இந்த 6 வழிச்சாலை மூலம் வாகனங்கள் தடையின்றி எக்ஸ்பிரஸ்வே சாலைக்குள் நுழையவும் வெளியேறவும் முடியும். வேலூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மார்க்கமாக செல்லும் பயணிகளுக்கு இது மிக முக்கிய ஜங்ஷனாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 5 டன் கல் கம்பங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பேர்ணாம்பட்டு வி கோட்டா செல்லும் சாலையில் கனிம வளத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது வழியாக வந்த மினி லாரியை சோதனை செய்தபோது அதில் ஆவணங்கள் இன்றி பாறை கல் கம்பங்கள் ஏற்றி வந்தது தெரியவந்தது. அதிகாரிகளை கண்டதும் லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் கல் கம்பத்துடன் லாரியை பேர்ணாம்பட்டு காவல் நிலையத்தில் கனிம வளத்துறையினர் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த சுடுகாட்டு பகுதியில் தனிநபர் அமைத்த வேலையை பொதுமக்கள் அப்புறப்படுத்தினர். கனிகசமுத்திரம் ஜெய்பீம் நகர் பகுதியில் கானார் அருகே ஓடப்புறம்போக்கு இடத்தில் இறந்தவர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு வந்தன. இந்த இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து வேலி அமைத்ததாக சொல்லப்படுகிறது. இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் தாங்களாகவே வேலியை பிடுங்கி அப்புறப்படுத்தினர். சோளிங்கர் அருகே வாகன விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் மரத்தின் மீது மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். கத்தாரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தருண்குமார், அருண், நவீன் உள்ளிட்ட சில இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் சோளிங்கரை நோக்கி அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஒருவர் வேகமாக முந்தி செல்ல முயன்றபோது நிலை தடுமாறி மரத்தின் மீது மோதியுள்ளனர். இந்த விபத்தில் அருண், தருண், நவீன் ஆகிய 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் அருண், தருண் ஆகிய இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர்.